ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ரவா பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன குக்கரில் நான் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துட்டு கழுவிட்டு 1/2 டம்ளருக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ஒரு 2 விசில் இல்லை 3 விசிலுக்கு நல்லா போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பருப்பு வெந்துருச்சு. தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். நான் சின்ன டேபிள் ஸ்பூனில் தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நல்லா காஞ்ச உடனே பொங்கலுக்கு போடுற மாதிரி சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நான் 1 டம்ளர் அணில் ரவை எடுத்திருக்கேன். அதை நல்லா எண்ணெயிலே ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து விடுங்க. வறுத்த உடனே நான் 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. க்ளோஸ் பண்ணி இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் தண்ணி வற்றிட்டு வேகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டு வேக விடுங்க. பாருங்கள், நான் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து அப்பப்போ கிண்டி விடுறேன். அதே மாதிரி கிண்டி விடுங்க. பாருங்கள், நான் இப்போது பருப்பை சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் பருப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்க பருப்பையும் சேர்த்துப்பேன். நல்லா கிளறி விடுங்க. எல்லா ரவையிலையும் நல்லா பருப்பு மிக்ஸ் ஆகிற மாதிரி. மீதி இருக்க பருப்பையும் சேர்த்துட்டேன். பாருங்கள், நல்லா ரவையில் பருப்பும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வெந்த பிறகு இந்த சமயத்தில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சட்டியில் ஒட்டாமல் நல்லா பெரண்டு வரும். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுக்கு ரவை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சீக்கிரம் ரெடி ஆயிரும். காலையில் டிஃபன் இல்லை நைட் டிஃபன் செய்யலாம். தேங்க்யூ.